அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு இந்த மெயின் டோர் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. 100% வாஸ்டில் தான் கட்டியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு சமைக்கிற ஸ்டேஜ் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு பூஜை ரூம் செட் பண்ணிருக்காங்க பாருங்க உள்ளே. எனக்கு 35 to 40 lakhsக்குள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் ஓஎம்ஆர் டச்சில் இருக்க மாதிரி அந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அவர் சொன்ன ப்ரைஸை விட நான் உங்களுக்காக அவர்கிட்ட பேசி, சார் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் எவ்வளோக்கு புக் பண்ணுவீங்க, எவ்வளோ ப்ரைஸ் ஃபைனல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கோட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே அவர் கோட் பண்ண விஷயம் என்னன்னா, அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடம்பாக்கம் ஜோதி நகரில் இருக்க ஒரு 7 years old ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட நிறைய கிளைண்ட் கேட்டிருந்தது என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில், அதுவும் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம ஒரு 50 lakhsல அப்பார்ட்மெண்ட் போடுறோம், 55ல் போடுறோம், 60ல் போடுறோம். நீங்கள் அரௌண்ட் 40 lakhsக்குள்ளே, எனக்கு 35 to 40 lakhsக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் ஓஎம்ஆர் டச்சில் இருக்க மாதிரி அந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தாம்பரம் அண்ட் ஓஎம்ஆர் இருக்குது, ரெண்டுத்துக்குமே சென்டராக தான் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. மாடம்பாக்கம் ஜோதி நகர். மாடம்பாக்கம்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா மாடம்பாக்கம் சிவன் கோயில்ன்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஏரியாவில் ஜோதி நகரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இப்போ லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் நின்றுட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட கார் பார்க்கிங். ஸோ ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் நம்ம சேனலில் ஒரு நாளும் ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்ணி தான் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு யூனிட் தான் ரீசேல் அப்பார்ட்மெண்ட். 7 years old ப்ராப்பர்ட்டி தான் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 7 years ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங். ஓவராலாக இதில் பார்த்திங்கன்னா 2 பிளாக் இருக்குங்க, நமக்கு ஏ பிளாக், பி பிளாக். இப்போ நம்ம இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏ பிளாக்கில் இருக்க ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் கேட் அங்கே இருக்குது. மெயின் கேட்டை காமிச்சிருங்க. அதுதான் நமக்கு மெயின் கேட். அதுலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் கார் பார்க்கிங் விட்டு நம்மளோட பிளாக்குக்கு போகிற என்ட்ரன்ஸ் மெயின் கேட் நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டேர்கேஸ். மொத்த பில்டிங், அதாவது மீதி இருக்க யூனிட்டுக்கு எல்லாமே நீங்கள் போனோன்னா இந்த ஸ்டெப்ஸில் தான் போக முடியும். நம்மளது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நிறைய பேர் கேட்டிருந்தது, ஏஜ்டு பர்சன் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கேட்டிருந்தீங்க. என்ன தான் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு வீடு வேணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த வீடு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற வீடு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு இந்த மெயின் டோர் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் பெரிய டோர் பார்த்தீங்கன்னா மூணு அடி டோர் தான், தீக்கூட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய காம்பேக்டாக சைஸே இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நமக்கு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க, ஹால். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 3 விண்டோ. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 7 years old ப்ராப்பர்ட்டி மாதிரி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூபிவிசி, பிவிசி அதெல்லாமே யூஸ் பண்ணாமல் வுட்டில் தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் எல்லாமே. இது நம்ம கார் பார்க்கிங் சைடில் இருக்க விண்டோ. ஸோ இந்த இடத்த காமிச்சிருங்க. இது நமக்கு டிவி யூனிட் ஆல்ரெடி இருந்த ஓனர் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷனுக்கான கேபிள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இபி பார்த்துடலாம். ஸோ நமக்கு 3 phase இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 phase இபி கனெக்ஷன் தான் வரும். ஒரு வாட்டி ஆல் ஃபுல்லாகவே காமிச்சிருங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ப்ளஸ் டைனிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நிற்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே இது நமக்கு லிவிங் ஏரியா. அந்த இடத்துல கார்னர் சோஃபா போடுறதாலும் போட்டுக்கலாம், அதுக்கான ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ ஹாலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ திங்க் இந்த இடத்துல நீங்கள் வாஷ் பேஷன் வேணான்ட்டு தூக்கிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினும் இது பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் நமக்கு அந்த இடத்துல தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஃப்ரெஞ்ச் விண்டோ நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலே நல்ல வென்டிலேஷன். இப்போது உங்களுக்கு இதுலேருந்து கிட்ட வந்து காமிங்க, செட்பேக் விட்டுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செட்பேக் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்பேஷியஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலே நமக்கு ஏர் சர்க்குலேஷன், சன்லைட் அது எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ
ஸோ டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பூஜை ரூம் செட் பண்ணிருக்காங்க பாருங்க. உள்ளே நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ட்ராஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் பிவிசியில் போட்டிருக்காங்க. காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் வந்துடும், ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். 7 அடி வரைக்குமே வால்டைல், 8 அடி வரைக்கும் வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிச்சன் தான் பார்க்க போகிறோம். கிச்சன் வந்து எனக்கு தெரிஞ்ச இது காம்பேக்டான சைஸ் கிச்சன் தான். சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது கிச்சன். சமைக்கிற இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டட் பண்ணி தான், வாஸ்து ஃபுல்லாகவே 100% வாஸ்துல தான் கட்டியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு சமைக்கிற ஸ்டேஜ் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் இதில் வந்து வாஷ் பேஷன் வந்துடும். ஃபுல்லாகவே காமிங்க உங்களுக்கு. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வுட்டில் கவர் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள். நீங்கள் மளிகை சாமான் வச்சுக்கிறதா இந்த பிளேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த இடம் காமிச்சிருங்க. அந்த இடம் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் காய்கறி கட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு மிக்சி போட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதுக்கான ஸ்பேஷியஸ் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை போய் பார்த்துடலாம். ஸோ டிவி யூனிட் பார்த்தோம் பார்த்தீங்களா, டிவி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்துடும். இதுதான் நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் வேணா தூக்கி போட்டுக்கலாம், இல்லை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓனர் அதை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. இந்த இடம் பாருங்கள், ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தான். இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 854 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவும், யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 441 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ் மட்டும். ஆல்மோஸ்ட் நமக்கு 50% யூடிஎஸ் வந்து இந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பில்டிங் கட்டி பார்த்தீங்கன்னா 7 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ஓனர் வாங்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பில்டிங் கட்டியே 7 years தான் ஆகுது. அவர் வாங்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே புக் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம். இதில் நமக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. 2 சைடுமே நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விண்டோ வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸ் அந்த காற்றோட்டம், ஏர் சர்க்குலேஷன் அதெல்லாமே நல்லாவே இருக்கும். இந்த பெட்ரூம் நல்லா ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வரும். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்ரு பாயிண்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இந்த இதில் 7 அடி வரைக்குமே இதுலேயும் வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு. உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் மட்டும் நான் சொல்ல, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஓனர் ஆக்சுவலாக கோட் பண்ணிருக்காரு. அவர் சொன்ன ப்ரைஸை விட நான் உங்களுக்காக வந்து அவர்கிட்ட பேசி, சார் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் எவ்வளோக்கு புக் பண்ணுவீங்க, எவ்வளோ ப்ரைஸ் ஃபைனல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கோட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே அவர் கோட் பண்ண விஷயம் என்னென்னா 38,50,000 அவர் கோட் பண்ணிருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உடனே வந்து பாருங்கள், சைட் விசிட் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 1 வீக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புக் ஆகிடும். புக்கான வீடியோஸ், அதாவது புக்கான ப்ராப்பர்ட்டிக்கெலாம் வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க. அது எல்லாமே சோல்ட் அவுட்னு எங்களால் போடவும் முடியல. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வீடியோ போட்டால் அதை நம்ம டெலீட் பண்ணவும் மாட்டோம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் ஒரு நாள் போஸ்ட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90% வரைக்குமே பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில், என்ன எப்படி நீங்கள் லோன் மூவ் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆகம் ப்ராப்பர்ட்டிஸ்.